நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பகுதியில் இருக்க ஜவ்வாது மலை. இந்த மலையில இருக்க கோவிலூர் அப்படின்ற ஒரு பகுதிங்க. இங்க 3ஆம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்துல ஒரு சிவன் கோயில் கட்டி எழுப்பப்பட்டிருந்திருக்கு. பொதுவா சோழர்கள் எந்த நிலத்தை அவங்களோட ஆட்சி கீழே கொண்டு வந்தாலும் அங்க ஒரு சிவ ஆலயம் எழுப்புவாங்கல்ல, அது போல மேபி இந்த பகுதியில் எழுப்பப்படுச்சோ என்னவோ. இந்த கோயிலோட கருவறை இருக்குல்ல, அது சிதிலம் அடைஞ்சிருச்சு. சரி, சிதிலம் அடைஞ்ச கருவறை பகுதிகளை புனரமைப்போம் அப்படின்னு அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேலையை ஆரம்பிக்கணும்னா பள்ளம் தோண்டணுமா, அந்த கருவறை பகுதியில பள்ளத்தையும் வெற்றிகரமா தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஊழியர்கள் பள்ளம் தோண்டிட்டு இருக்கும்போது சில அடி ஆழத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொருள் தட்டுப்பட்டு இருக்குங்க அவங்களுக்கு. அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு அடுத்தடுத்து தோன்ற வேலையை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பொருள் இன்னும் நல்லா தட்டுப்பட்டு வெளியே தெரிய ஆரம்பிக்குது. எடுத்து பார்த்தா புதையல், தங்க புதையல். கிட்டத்தட்ட 103 தங்க காசுகள் அந்த ஒரே இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ தங்க வைக்கிற வேலையை யோசிச்சு பாருங்க. 103 தங்க காசு ஒரே இடத்துல. கருவறைக்கு கீழே கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் இது. கடவுளோட சொத்து, ஈசன் சொத்துன்னு அங்க இருக்க மக்கள் பல பேரும் நமசிவாய ஓம் நமசிவாயன்னு முழக்கம்லாம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்க அங்க ஒரு மாதிரி டிராமட்டிக்கா இருந்துச்சு மொத்தமாவே. இதை விட ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. நடந்ததை சொல்லிடுறேன், இது எப்படி எடுத்துக்கிறதோ உங்க கையில இருக்கிறது. அந்த கிடைச்ச தங்க காசுகள் இருக்குல்ல, இதை அபிஷியல்ஸ் கிட்ட மக்கள் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. இந்த காசுகளை என்ற பண்ணியிருக்கோம்ல, அது அங்க போயிட்டு இருந்துச்சு அந்த ஸ்பாட்ல. அப்போ சடனா ஒரு மயில் அங்க வருது. தோகையை விரிச்சு அது பாட்டுக்கு நடனம் ஆட ஆரம்பிக்குது. மயில் அந்த ஒரு புதையல் சார்ந்த காட்சியில் வெளியே வந்த அதே நேரம் நடனம் ஆடிட்டு இருக்கு. இதை பார்த்து அங்கிருந்து மக்கள் ஒரு மாதிரி மெய்சில் எடுத்து போயிட்டாங்க. என்னது இது, வித்தியாசமா நடக்குது. நாம அப்படி கிட்ட இந்த க்ளோஸா கொஞ்சம் ஆக்சஸ் பண்ணலான்னு போனாலே மயில் அங்கிருந்து ஓடுறோம், நிக்காது. ஆனா நம்ம இருக்க இடத்துக்கே வந்து இது தோகையை விரிச்சு இங்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்குன்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு மக்கள் அது மாதிரிலாம் குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஈசன் சொத்தை காக்கிறதுக்கு மகன் முருகன் வந்திருக்கான்ல, அங்க இருக்க மக்கள் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது போல நிகழ்வு அங்க நடந்துச்சு. நம்ம ஊர் சார்ந்து எப்பேற்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்கிறது. ஓகே, இந்த ஜவ்வாது மலை, இதை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் மக்களே. இதை பத்தி நான் சொன்ன பிற்பாடு உங்களுக்கே ஒரு விஷயம் தோணும், ரைட்டு நம்ம எங்கெங்க ஆய்வுகள் பண்றோம், இந்த மலை சார்ந்து பண்ணணுமே அப்படின்ட்டு. ஆக்சுவலா ஜவ்வாது மலை நாம சொல்றோம்ல, இதுக்கு முன்னாடி அந்த பேரே கிடையாது. இதுக்கு ஆக்சுவலா நவரமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மவுண்டன் பேரு நவரமலை. கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, அதுல வர்ற கொல்லிமலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, இதுக்கு அடுத்து வந்து ஃபாலோ ஆகிறதா இந்த நவரமலை என்கிற ஜவ்வாது மலை. ஸோ எங்க கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கு பாருங்க, அதுல வர்ற ஒரு ஒரு பிரான்ச்சஸாக நீங்க எடுத்துக்கலாம். இந்த மலைத்தொடர் இருக்குல்ல, இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் அடப்பட்டு கிடைக்கலங்க. வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, இப்படி 3 டிஸ்ட்ரிக்ட் சார்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 262 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 250 கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த ஜவ்வாது மலை அமைஞ்சிருக்கு. இந்த மலையில வசிச்சுட்டு இருக்க மக்கள் எண்ணிக்கை மட்டும் இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டா சொல்லப்படுறது 2 லட்சம் மக்கள் இந்த ஜவ்வாது மலை சார்ந்து மட்டுமே வசிச்சுட்டு இருக்காங்களாம். 10 பாட்டு இருக்குல்ல சங்க இலக்கியம், இதோட 10வது பாட்டான மலைபடுகடாம் அப்படின்ற பாட்டுல நன்னன் செய் நன்னன் அப்படின்ற மன்னன் ஜவ்வாது மலையை ஆண்டதா குறிப்பு இருக்குங்க. அதுல ஜவ்வாதுன்ற வார்த்தை கிடையாது, ஓகேவா? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. முதல்ல சொன்ன மாதிரி இன்னொரு பேரு, அந்த பேர்ல தான் வழங்கியிருக்காங்க. மழு வளமும் மூங்கில் செழுத்தது நவிரமலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சோ ஜவ்வாதுன்ற அந்த பெயர் அப்ப கிடையாது, நவிரன்ற பெயர் தான் குறிப்பிட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா காரியுண்டி கடவுள் சிவபெருமான், வேற யாரோட குழம்பிடாதீங்க, காரியுண்டி கடவுள் உரைகிறார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 12 இடங்கள்ல இந்த மலைத்தொடர் சார்ந்து கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. பல்லவர் காலத்து கல்வெட்டுகள், சோழர் கால கல்வெட்டுகள், விஜயநகர கால கல்வெட்டுகள்னு அவ்வளவு கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல ஃபுல்லா குறிப்பிடப்பட்டிருக்கிறது நவீர மலைன்னு தான், ஜவ்வாது மலைன்னு கிடையாது. ஆக்சுவலா ஏதோ ஒரு கோரிக்கை எழுந்ததுங்க அங்க இருக்க மக்கள் மத்தியில, எதுக்கு நவீர மலை ஜவ்வாது மலைன்னு மாத்தணும்? ஆல்ரெடி இந்த திருவண்ணாமலை சார்ந்து தெலுங்கு பேசும் மக்கள் அதிகமா வராங்க போறாங்கன்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது எதுக்காக நவீர மலை ஜவ்வாதுன்னு மாத்தணும்? நவீரனே இருக்கட்டும்னு பல ஆண்டுகளா கோரிக்கை இருக்காங்க மக்கள் மத்தியில. 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் ஜவ்வாது மலைன்ற ஃப்ரேஸே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது பேரு நவரமலை தான். அடர்ந்த காடுகள் ஒரு பக்கம், அழகான நீரோடைகள் இன்னொரு பக்கம், இது பத்தாதுன்னா அருவிகள், மெகா அருவிகள் உள்ள இருக்குங்க. பீமன் அருவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இங்க டூரிசம் சார்ந்த ஒரு முக்கியமான ஸ்பாட்டா பார்க்கப்படுது. இதே மாதிரி இந்த மலையோட வடக்கு பகுதியில அமிர்தி அருவின்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் இந்த மலைக்கு மேற்கு பகுதியில பாத்தீங்கன்னா ஏலகிரி மலையில, அதெல்லாம் இங்கதான் வரும், ஏலகிரி மலையில ஜலகாம்பாரா அருவின்னு அது ஒண்ணு இருக்கு. இப்படி அருவிகளுக்கும் பெரிய பெரிய அருவிகளுக்கு பேர் போனதும் இதே மலை தொடர்ச்சி தான். இந்த மலையிலிருந்து உற்பத்தி ஆகிற ஆறுகள் இருக்குல்ல, அது ஒரு தனி பட்டியலே போடலாம். செய்யாறு, நாகநதி, கமண்டல நதி, மிருகண்டா நதின்னு இத்தனை நதிகள் ஆரிஜின் ஆகிறதும் இந்த மலையில இருந்து தான்.
இந்த ஜவ்வாது மலையை பத்தி நான் இந்த அளவுக்கு தங்க காசு கிடைச்சனால மட்டும் பேசுறேன்னு நினைக்காதீங்க. இதே நேரம் இன்னொரு விஷயமும் கிடைச்சிருக்கு. அதுக்காக இந்த மலைக்கான முக்கியத்துவம் அதிகரிக்குது. நெல்லிப்பட்டு கிராமம், ஜவ்வாது மலையில இருக்க பல கிராமங்கள் இது ஒரு கிராமம், நெல்லிப்பட்டு கிராமம். இங்க 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய கற்கால கருவிகள் இருக்குல்ல, அதை இப்ப கண்டெடுத்திருக்காங்க ஆய்வாளர்கள். கற்கோடாரி இருக்குல்ல, அதாவது கோடாரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இது கல்லிலேயே முழுக்க முழுக்க இருந்தா அப்படிங்க இருக்கும். அப்பேற்பட்ட ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப நீளமா இருக்கு. அதோட வடிவமைச்சிருக்கு, டிசைன் பண்ணியிருக்கிறது. அதோட கூர்மை இருக்குல்ல, கிட்டத்தட்ட கத்தி அளவுக்கு ஷார்ப் பண்ணியிருக்காங்களாம். அந்த கார்னர் கூர்மை பகுதி அந்த அளவுக்கு நுட்பமா மெருகூட்டி இருக்காங்களாம். எப்போ 1-2 வருஷம் முன்னாடி கிடையாது, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஓகேவா? இந்த அளவுக்கு ஒரு படைப்பங்க நிகழ்த்தப்பட்டு அது இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆய்வாளர்களோட அடுத்த பார்வை இந்த இடத்துல விழுந்துச்சு. நாம இன்னும் நிறைய தொன்மைகளை கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். நம்மளை பத்தின தொன்மைகள் ஒன்னொன்னும். எங்க மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுங்க, அந்த மொழிக்கெல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க, நாங்க மட்டும் என்ன இழிச்ச வாங்கல அது இதுன்னு பல மொழி பேசுறவங்க இன்னும் கூக்குரல் இட்டுக்கிட்டு இருக்காங்க. செம்மொழி அந்தஸ்து அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாது. அதுக்கான வரலாற்று ஆய்வுகள் சான்றுகளா வேணும் கையில. தமிழை எல்லாருமே தூக்கி பிடிக்கிறாங்க. ஏன் பிரதமர் மோடி அவர்களே உலகத்தோட பழமையான மொழி தமிழ் மொழின்னு அவரே ஓப்பனா சொல்றாருன்னா உண்மை அதுதான். அவ்வளோ சான்றுகள் நம்ம கிட்ட இருக்கு. இந்த கீழடி எடுத்துக்கங்க, இன்னும் நிறைய அகழாய்வு பண்ண இடங்கள்லாம் எடுத்துக்கங்க. அங்க கிடைக்கிற சான்றுகள் ஒன்னொன்னுல தமிழ் இருக்கு பாத்தீங்களா? அதை வச்சு பல பேரும் உலகத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. ரைட்டு, எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ் தான் போல இருக்கு அப்படின்ட்டு. சவுத் இந்தியால இருக்க மேக்சிமம் எல்லா லாங்குவேஜும் அதை பேசுறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன அப்பப்ப மட்டும் ஈகோ கிளாஷ் ஆகும். எப்படி நீங்க சொல்லலாம், சகோதர மொழின்னு சொல்லலாம், பட் தாய்மொழிலாம் நீங்க சொல்லக்கூடாதுன்னு இப்படிலாம் சண்டை நடக்கும். ஆனா உண்மையை அவங்க ஏத்துக்கலன்றதுனாலே உண்மையை பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. தமிழ் மொழி தான் தாய்மொழி, உள்ளதுல மாற்று கருத்தே இல்லை. இது எதுக்காக சொல்றேன்னா, தமிழ் எழுத்துக்கள் இருக்குல்ல, இத மற்ற மொழி எழுத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, அதோடு கம்பேர் பண்ணி இது தமிழ் கிடையாது, எங்களோட தொன்மையான மொழி, அதோட முதல் வடிவம் இதுதான்னு நிறைய பேர் கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் திருவண்ணாமலையை சுத்தி இது போல கிளைம்லாம் எப்பவுமே அதிகரிச்சுட்டு இருக்கும். இப்ப கிடைச்ச தங்க நாணயங்கள் சொன்ன பாத்தீங்களா, யாரு கண்டா அது சார்ந்த இதே கிளைம் யாருன்னா முன் வச்சாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. இதெல்லாம் நம்மளோடது. அப்படி இருக்கும்போது நாம தான் இந்த விஷயத்த உலகத்துக்கு பறைசாட்டி சொல்லிட்டே இருக்கணும். ஸோ வரலாற்று தொன்மை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியங்க. நிறைய பேரும் பேசுவாங்க, எதுக்கு புகஞ்சு போனதா தோண்டி எடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன ஃபாசில் ஃபியூல்லாம் வேணான்னு விட்டுலாமா? எல்லாம் புகஞ்சு போனது தானே, அது கூட தேவைன்னு எடுத்துக்கிட்டு இருக்கோல. ஒரு வரலாறு ஒரு இனத்தை அடுத்த லெவலில் தூக்கி பிடிக்கிற விஷயம் முக்கியமான விஷயம். நம்ம தொன்மையை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இல்லை அப்படின்னா வர்றோம் முறைலாம் தூக்கி போட்டு முயற்சிட்டு தான் போவோம். ஸோ அதனால தான் சொல்றேன், மற்ற இடங்கள் சார்ந்து ஆய்வு பண்றோம்ல, அதே ஆய்வை ஜவ்வாது மலை சார்ந்து அதிகமாக பண்ணணும்னு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு வினதா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இது மாதிரி தங்க புதையல்கள் இருக்குல்ல, இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டுமே எந்த அளவுக்கு இருக்கலான்னு நீங்க கற்பனையா நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அந்த காலகட்டங்களில் ஒரு அரச குடும்பத்தோட முக்கியமான வேலை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கஜானாவை நிரப்புறது, உள்ள தங்கத்தால இழைக்கிறது. உலகத்துல இருக்க எந்த பேரரசு எடுத்துக்கிட்டாலும் இதுதான் ஃபுல்லி ஃபோக்கஸ்டா இருந்தாங்க. அப்படி முதல் தமிழர்கள் மாமன்னர்களும் பெரிய பெரிய அரச குடும்பங்களும் வாழ்ந்த மண்ணு. அப்ப இங்க புதையல்கள்னு சொல்லிட்டு எவ்வளவு இடங்கள்ல புதைச்சு வச்சிருப்பாங்க. இந்த கோயில்கள்னு கருவறை சார்ந்த ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்கல்ல, ஒரு தரப்பு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்கல்ல, அங்க தங்கங்கள் புதையலா இருக்கிற விஷயம் இது போல ஜவ்வாது மலை மாதிரி அங்கங்க இருக்க கோயில்கள்ல கண்டெடுக்கப்பட்டு இருக்கு. சோ அப்ப இதுக்கு பின்னாடி இருக்க டிசைன் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, கோயில்ல இங்கெங்க இது போல தங்கம் சார்ந்து வைக்கணும் அப்படின்ட்டு இது யாரு கொண்டு வந்திருப்பா முதல்ல, இது எந்த அளவுக்கு கோஎக்ஸிஸ்டிங்கா இருந்திருக்கும், இந்த எல்லா விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆய்வு ஒண்ணு மட்டும்தான் அதுக்கு சரியான காரணியா இருக்கும். சோ அதனாலதான் இந்த கேள்வி கேட்டிருக்கேன். இதுக்கான பதில்களை அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்க மக்களே. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.